நான் காலையில எந்திரிச்சு எவ்வளவு வேலை செஞ்சாச்சு. இந்த இட்லியை வச்சு சாம்பாருக்கு அடுப்புல போட்டிருக்கேன், பருப்பே வெந்துருச்சு. குக்கர் இவ்வளவு விசில் சத்தம் கேட்டு கூட இவ்வளவு என்ன எந்திக்கல. முத நாள் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை போகும்னு நான் காலையிலேயே ஆசாசையா அவ்வளவு கடந்து விழுந்து விழுந்து செஞ்சுட்டு அடக்கேன். இவ்வளவு என்ன பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புவாங்களா இல்லையா? நமக்கு தான் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக நேராயிருமோன்னு பயம் வருது. இவ்வளவுக்கு ஒரு பயம் கிடையாது உடம்புல. என்ன நீ தான் பள்ளிக்கூடத்துல போய் இவ்வளவு படிப்பாளோ தெரியல. காலையிலே எந்திரிச்சு யாருக்கும் மெசேஜ் பண்ணுறோமோ இல்லையோ, எல்லாரோட ஸ்டேட்டஸையும் பார்த்தா தான் திருப்தியாக இருக்குது. சரி, நமக்கு எப்போ தான் காலேஜ் திறப்பா அவ்வளோ தெரியலையே. கவுன்சிலிங் முடிஞ்சு மெயில் வரும்னு சொன்னாங்களே, ஒரு மெயில் வந்த மாதிரி இல்லையே. என்ன சோனி மூக்க மூக்க உறிஞ்சிட்டடாக்கா? என்னாச்சு இவளுக்கு? எப்போ சோனி என்னாச்சுப்பா? ஏன் அழுதுட்டடாக்கா? என்னாச்சுப்பா சோனி? இன்னைக்கு ஸ்கூல் உண்டுல உனக்கு? ஸ்கூலுக்கு கிளம்பலையா? நேராவளியாக்கா உனக்கு? நான்லாம் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல. ஏன் சோனி என்னாச்சு? இத்தனை நாள் லீவ் முடிஞ்ச ஸ்கூலுக்கு போனேன்னா தான் உனக்கு அப்படி இருக்கோ? பயப்படாத சோனி, ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஒன்றும் இருக்காது. போனதும் புக்கு தருவாங்க, நோட்டு தருவாங்க. வேறு சும்மா டீச்சர்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் மட்டும் தான் ஆவாங்க. உங்கள் பேரெல்லாம் வேணால் கேட்பாங்க. வேறு செக்ஷன் மிஸ்லாம் வருவாங்கள்ல, ஸோ சும்மா சப்ஸ்டியூட் தான் வருவாங்க. ஏன்னா டீச்சர்ஸ்க்குலாம் எப்படியும் ஆஃபீஸ் மூலலாம் வேலை இருக்கும். இன்றைக்கெலாம் பாடமே நடத்த மாட்டாங்கவே. சும்மா தேவையில்லாமல் பயந்துட்டு இருக்காத. நான் அதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்படலை. அப்புறம் எதுக்கு போய் லூசு கிரிக்கி அழுதுட்டடாக்கா? பள்ளிக்கூடத்துக்கு கிளம்ப வேண்டியது தானே? அம்மா தான் எனக்கு பேக்கு பெண்ணுன்னு ஒன்றும் வாங்கி தரலையே, வேற எதுக்கு நான் இப்போ கிளம்பணும்? இப்போ அம்மா தான் ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் வா வாங்கி தரேன்னு சொன்னால, அவள் ஒன்றும் உனக்கு வாங்கி தர மாட்டேன்னு சொல்லலையே. வேற எதுக்கு நீ தேவையில்லாமல் இப்போ கடந்து அழுதுட்டடாக்கா? போவ எல்லா பிள்ளைகளும் புதுசாக வச்சிருக்கோம், எல்லாம் நான் மட்டும் எல்லாம் பழச அள்ளிக்கிட்டு போனோம். இப்போ கிறுக்கி தேவையில்லாம நீ இப்போ அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு கிளாச்சிக்கிட்டு கிடந்தேன்னு வையி, அம்மா வாங்கி தரதை வாங்காம விட்டுருவா. அப்புறம் நீ தான் அவளத்தையும் பழச வச்சுக்கிட்டு அலையணும். ஒழுங்கு மரியாதையா சினுங்காம கிளம்பு பள்ளிக்கூடத்துக்கு. அம்மா சாயங்காலம் ஸ்கூல்ல இருந்து அப்படியே நேரம் பஜாருக்கு வர சொன்னாலா, அப்படியே போயிட்டு வாங்கிட்டு வந்துடும் அவளத்தையும். போக உனக்கு என்ன, நீ முடிச்சிட்டா ஸ்கூலு, உனக்கு காலேஜுக்கு போகும்போது எல்லாம் அம்மா வாங்கி தந்துருவா புதுசா. எனக்கு மட்டும் உன்கிட்ட கிடக்க பழசு பாண்டறிவெல்லாம் அள்ளிக்கிட்டு போக சொல்லுவா. போ, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன். இரு, இப்படியே கிளாச்சிக்கிட்டு இன்னே அழுதுகிட்டு கடை. அம்மா நாலு மிதி மிதிச்சு அந்தால சாணியை பிதிக்கிடுவா. அந்தால அம்மா கிட்ட அடிபட்டு சாவு, எனக்கு என்ன? நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். இல்ல என்ன இன்னும் பள்ளிக்கூடத்துக்கே கிளம்பாமல இருக்கியே? இந்த அம்மா வந்துட்டா. இல்ல என்ன என்ன ஒருத்தையும் குளிக்க போகலையா? இன்னும் எந்திக்காம கிடக்கிய பாடையில இருந்து? எம்மோ, எனக்குலாம் ஸ்கூல் இல்லை. நான்லாம் ஸ்கூல் முடிச்சாச்சு. இனிமே காலேஜுக்கு தான் போகணும். எனக்கு இப்பெல்லாம் காலேஜ் திறக்காது. எனக்கு இன்னும் நாள் கிடக்கு. உன் மோவா தான் போகணும். அவளை என்னன்னு கேளு. ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னது ஸ்கூலுக்கு போக மாட்டாளாம்மா? ஸ்கூலுக்கு போகலன்னா எங்க மாடு மேய்க்க போறாளா? மாடு மேய்க்காலோ பண்ணி மேய்க்காலோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன் மோவன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேங்க. என்னன்னு கேட்டவளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற வேலையை பாரு. இல்லை என்ன பள்ளிக்கூடத்துக்கா போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? ஆமா, நீ தான் எனக்கு ஒன்றும் வாங்கி தரலையே, பேக்கு பேனா டப்பான்னு. எல்லாம் வாயில நல்லா வரப்போகுது. நான் தான் சாயங்காலம் உடனே வா பஜாருக்கு இருந்தாலும் வாங்கி தரேன்னு சொன்னோம்ல, அப்புறம் என்ன உனக்கு? என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு ஸ்கூலுக்கு புதுசாக எல்லாம் கொண்டு போனாதானே நல்லா இருக்கும். நீ கூட்டிட்டு போய் வாங்கிடா. நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போறேன். இங்க வரு, காலை முடிச்சு அடுப்புல வச்சிருவேன். ஸ்கூலுக்கு போக மாட்டாளா? ஸ்கூலுக்கு முத நாளே ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு கிடந்தேன்னா விளங்கிரும். இந்த வருஷம் தான் உனக்கு ஸ்கூலு லாஸ்ட். ஒழுங்கா படிச்சு பாஸ் ஆகுற வழியை பாரு. சும்மா ஸ்கூலுக்கு போக மாட்டேன், அங்க போக மாட்டேன், இங்க போக மாட்டேன்னா காலை முடிச்சு போட்டுருவேன். முடிச்சு ஒவ்வொரு வீட்லயும் போய் பாருங்க, பிள்ளைகளோட தாய் தகப்பனும் எப்படி அடியில கொல்லியானு வேணும். உங்கள் வேலை தாங்குன்னு தாங்கிய பத்தியா? அதான் இப்படி கொழுப்படுத்தி திரியிறிய. ஒவ்வொரு வீட்டுல பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லாம பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுக்கு ஒன்றும் வழி இல்லாம எவ்வளவு பிள்ளைகள் கஷ்டப்படுது. உங்களுக்கு என்னன்னா ஏன் ஜீரம் ஏத்தால உங்களுக்கு கிடைக்குதுல்ல, அதனால இப்படிதான் திமிர எடுத்து திரியவிய. எம்மா நான் என்ன பண்ணனேன்? எதுக்கு என்னையும் சேர்த்து திட்டுறா? அவ தானே பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேங்க. நீ அவளை மட்டும் திட்டு. நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நீ என்னையும் ரொம்ப தான் திட்டிக்கிட்டே இருக்கா. அதான் அப்பப்ப சாட மாடையாவும் திட்டிக்கிட்டு தான் இருக்கா. உனக்கு நான் வீட்டில் இருக்கதே பிடிக்கலன்னு நினைக்கிறேன். பெசட்டிக்கு நான் ஹாஸ்டல்லே சேர்ந்துடுறேன். அப்படியே போய் சேரு, ரொம்ப சந்தோஷம். ஹாஸ்டலில் சேர்றதுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டு தான் வச்சுருக்கேன். அதுலேருந்து வரட்டும், நான் போய் சேர்ந்துடுறேன். எங்கே போய் இருந்தாலும் படிக்கிற பிள்ளை படிக்க தான் செய்யும். அது எங்களுக்கும் தெரியும். வீட்டில இருந்து படித்தா அம்மா அப்பாவெல்லாம் தினமும் பார்க்கலாமன்னு ஒரு ஆசையில் தான் வீட்டில இருந்து படிக்க போக ஆசைப்படுறது. ஆமாம், நீங்கள் படிக்க லட்சணம் எனக்கு தெரியாது பாரு. எல்லா சோனி, இன்னைக்கு மட்டும் நீ பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் போகாம இரு. அப்புறம் தான் நீ என்னோட இன்னொரு ரூபத்தை பார்ப்ப. இவ்வளோலாம் படிக்கலாக்கில்ல, கழுத மேய்க்கதான் லாக்கி. இப்போ சோனி, வர வர இந்த அம்மா பண்ணுறதே பார்த்தியா? ரொம்ப ஓவரா பண்ணியா?
இப்போ சோனி நீயும் ஹாஸ்டல் போயிருவியோ? ஆமாப்ப, பேசாட்டிக்கு நானும் ஹாஸ்டல் போகிறேன். இந்த வீட்டிலலாம் எவன் இருப்பான்னு சொல்லு. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அம்மா வர வர என்கிட்ட கொஞ்சம் ஓவராக தான் பண்ணியா. நான் அந்த பையன்கிட்ட ஃப்ரெண்டாக தான் பேசுகிறேன்னு சொல்லிட்டேன். அம்மைக்கு நான் அந்த காலேஜுக்கு போய் சேர்றது பிடிக்கல பத்துக்க. அதனால நான் இன்னொரு காலேஜை போட்டு தான் வச்சுருக்கேன். அந்த காலேஜ் ஓகே ஆச்சுன்னா அங்கேயே ஹாஸ்டலும் இருக்குது. அப்படியே போய் சேர்ந்துடலான்னு தான் இருக்கேன். இப்போ சந்தியா அப்படிலாம் பண்ணாதப்ப. நீயும் ஹாஸ்டல் போயிட்டுனா எனக்கு கஷ்டமாக இருக்கும்ப. நடிக்காத. நீயும் என்கிட்ட சண்டைக்கு தான் வாரா. இப்போ என்னமோ நான் இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும்னு சீனை போடுவா. வா போய் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பு. அம்மா இல்லைன்னா மறுபடியும் வந்து ஆடுன்னு ஆடுவா. இப்போ உண்மையாக தான் சந்தியா சொல்கிறேன். வேற எனக்கு மட்டும் ஹாஸ்டல் போவேன் என்ன சந்தோஷமாவா போவேன்? எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். வேற என்ன பண்ணுறது? இப்போ ப்ளீஸ் போவாத. சரி சரி சோனி, அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கிடலாம். இப்போ போய் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி வச்சுக்கிறோம். பூமாரி அதுக்குள்ள தலைலாம் வரைக்கியாக்கும். ஆமா, நீ எவ்வளவு நேரம் தான் கூப்பிடுறது? கூப்பிட்டு பார்த்தேன். இந்த வாரம் நீ வரையே இல்ல. அதனால நானே வாரிட்டேன். சரி சரி, இந்த காப்பியை குடி. இந்த உனக்கு சோத்தை மட்டும் கிளறி வச்சிருக்கேன். தக்காளி சோறு தான் கிண்டி அந்த டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து வைக்கேன். கொஞ்சோட சோறு அப்புறம் போட்டுட்டு வரேன். இந்த காப்பியை குடிச்சுக்கிட்டு. எம்மா எனக்கு சோறெல்லாம் வேண்டாமா? என்ன அந்த ஒரு டம்ளர் காப்பியும் தான் நான் குடிச்சிட்டு போறேன். எம்மா எனக்கு ஒரு 100 ரூபா கொடு. 100 ரூபாயா? உனக்கு எதுக்குல 100 ரூபா? எம்மா இன்னைக்கு முதல் நாள் பள்ளிக்கூடத்துக்கு போறேன். எல்லா பையனும் ட்ரீட் கேட்பானுங்க. அவங்களுக்குலாம் நான் ட்ரீட் கொடுக்கண்டாமா? எதுக்குல? நீ பாஸ் ஆனதுக்கா? அதுக்கு தான் ஒரு நாள் 500 ரூபா கணக்கு வாங்கிட்டு போனல்ல. மறுபடியும் எதுக்கு இப்ப 100 ரூபா? எம்மா அதுல ஊர்ல உள்ள பையனுக்கு ட்ரீட் வைக்கிறதுக்கு வாங்கிட்டு போனேன். இப்போ எனக்கு 100 ரூபா வேணும். பையன் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கணும்ல. ஏதாவது கடைக்கு கூட்டி போவானுங்க. வரும்போது ஏதாவது வாங்கி சாப்பிட்டு வரணும்ல. அதுக்கு தான் நான் என்னமா 500 1000 கேட்ட மாதிரி அப்படி ஷாக் ஆவற. 100 ரூபா தானே கேட்டேன். இத்தனைக்கு நீ எனக்கு நோட்டு பேனா பென்சில்னு ஒண்ணு வாங்கி தரல. எல்லாம் பழைய பாண்டறைய தான் அள்ளி போட்டு வச்சிருக்கேன் தேடி பிடிச்சி. இந்த பாரு குமாரி, உன் வேலையை மட்டும் நீ பாரு. சும்மா என் விஷயத்துல எல்லாம் தலையிடுற வேலை வச்சுக்கிடாத அம்மா. ஏன் இப்ப இதுக்குள்ள அவகிட்ட கோவப்படியா? எம்மா காசு தருவேன் தரமாட்டேன்றத நீ சொல்லு. எதுக்கு அவ சொல்றா? எம்மா இவன் வர வர சரியே கிடையாதும்மா. நிறைய பையனோட சேர்ந்து ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கான். போற வர பிள்ளைகள் எல்லாம் இப்ப கிண்டல் பண்றாம்மா. என்னது பொம்பளை பிள்ளைகளை கிண்டல் பண்ணியானா? ஆமாம்மா, போற வர பிள்ளைகள் எல்லாம் ஓய் ஓய்னு கூப்பிட்டுட்டே இருக்கானும்மா. பையனோட சேர்ந்து இருந்துகிட்டு. எம்மா நானா இல்ல, வேற பையனோ தான் அப்படி கூப்பிடுவானுவே. நான் சும்மா தான் இருப்பேன். எல்லாம் சும்மா போய் சொல்லாதல. அன்னைக்கு என் ஃப்ரெண்ட் அஞ்சலியை பார்த்து நீங்க வெறும் எலியா இல்லைன்னா பெரிய பெருச்சாலியான்னு சொல்லி கேட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தல்ல. அந்த கோணமுஞ்சி இவ ஃப்ரெண்டா? ஸ்கூல்ல இருக்க கிளாஸ் ரூம்ல அத்தனை கிளாஸ் ரூம்லயும் ஒவ்வொரு பிள்ளையும் இவளுக்கு ஃப்ரெண்டா இருக்கும் போல இருக்கு. எந்த பிள்ளையை கேட்டாலும் எனக்கு தெரியும்க்கா. அந்த கோணமுஞ்சி பெருச்சாலி இவ ஃப்ரெண்டா இருக்கும்னு எனக்கு என்ன தெரியும்? என்னல பொம்பளை பிள்ளைல கிண்டல் பண்ணிக்கிட்டு திரியலான்னு தான் காலங்காத்தால இப்ப பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிருக்கியா? எம்மா அப்படி எல்லாம் இல்லம்மா. இவ சும்மா போய் சொல்லியா? ஏல நானாடா போய் சொல்லியே? என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. வா உன் தலையில சத்தியம் பண்ணி சொல்றேன். வேண்டாம் என் தலையில நீ சத்தியம் பண்ணாண்டா. என் மேல போய் சத்தியம் பண்ணுவா. அப்புறம் நான் செத்து போறதுக்கா? டா அம்மா தலையில சத்தியம் பண்ணு. ஐயா அம்மா மேலலாம் சத்தியம் பண்ண முடியாது. எம்மா பாருமா, இதுல இருந்து உனக்கு தெரியுதா இவன் போய் சத்தியம் தான் பண்றான்னு. ஏலே நீ எப்படியோ தப்பி தவறி 11ஆம் கிளாஸை பாஸ் பண்ணிட்டா. இதே மாதிரி அப்படியே தடு மாதிரி எப்படியாயினும் 12ஆம் கிளாஸையும் பாஸ் பண்ணிரு. தேவையில்லாம அந்த பொம்பளை பிள்ளைல கிண்டல் பண்ணியது, அங்க அப்படி பேசியா இங்க இப்படி பண்ணியான்னு ஏதாவது என்கிட்ட கம்ப்ளைண்ட் வந்துச்சு வீட்லயே போட்டுருவேன். நீ படிக்கணுன்ற தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல. அப்பா கூட தோட்டத்தை பார்த்துட்டு கடன்னு மாடு மேய்ச்சிட்டு கடன்னு தண்டமா உங்களுக்கு செலவு பண்ணிக்கிட்டு தெரியாண்டா பத்தியா? இல்ல படிக்க மாட்டேன் இப்படி கழுதையா தான் சுத்து வேணா சொல்லிரு. எல்லாம் இந்த காப்பியை குடி இப்ப மாதிரி. ஆமா, இவன் கேட்ட உடனே குடுக்கறதுக்கு இவன் சம்பாதிச்சு ஆண்ட கொடுத்து வச்சிருக்கான் பாரு. குடுக்கறதுக்கு அவன் கிடக்கான். சரி எல்லாம் குமரி, உனக்கு சாயங்காலம் நோட்டு பியானான்னு என்னென்னமோ வாங்கணும்னு சொல்லி சொன்னால பையனா? அப்பா காசு தந்துட்டு போயிருக்காவ பிள்ளைகளுக்கு எல்லாம் வாங்கி கொடுன்னு. இன்னைக்கு சாயங்காலமா பள்ளிக்கூடம் முடிச்சு அப்படியே பஜாருக்கு வந்திருக்க. லட்சுமி அக்காவும் நானும் வந்துடுறோம். அவளும் சோனியெல்லாம் வர சொல்லணும்னு சொல்லி சொன்னாவ. அப்படி வந்தியல்னா கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துருவோம். சரிம்மா. இல்லை உனக்கு ஏதாவது வாங்கணுமா? இல்லைன்னா இந்த இதுவே போதும் மணி படிக்கிற படிப்புக்கு? எனக்கு எல்லாம் புதுசா வேணும். சும்மா அவளுக்கு மட்டும் எல்லாம் வாங்கி
கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. அவ என்னமோ நல்லா படிக்கறனால நீங்க ரொம்ப ஓவரா தான் பண்றீங்க. அவளுக்குன்னா ஒரு சட்டம், எனக்குன்னா ஒரு சட்டம்னு. நீ நல்லா படி, உன்னையும் தாங்குதாங்கன்னு தாங்குறோம். வராத படிப்பை வா பண்ணா எப்படி வரும்? எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு நேராவது, நான் கிளம்புறேன். பாய். இல்ல பேக் எங்க? பேக் இல்லாம பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க? அதெல்லாம் ஏற்கனவே சைக்கிள்ல வச்சாச்சு. இல்ல சரி இருந்தாலும்